வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் போகணும்னா 3 ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கம்பல்சரியாக மென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மென்ஸ் இருந்தாலும் உமன்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஸ்கின் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து க்ளீன் அண்ட் கிளியர் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஸோ எனக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கும். ஸோ இதில் வந்து விட்டமின் சி இருக்கனால டீப் கிளென்ஸ் பண்ணுது. ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரைட்னஸ் கொடுக்குது. மாய்ஸ்சரைசர் ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னே நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிறதுனால பிம்பிள்ஸ் நிறைய உருவாகும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுறது. ஸ்கின்னை வந்து ஒரு ஆயிலி டெக்ஸ்சராக வச்சுக்கணும், அதே சமயம் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் பெஸ்ட்டானது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா க்ரீமி லுக்கில் இருக்கும். ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது ஸ்கின்ல சீக்கிரம் அப்சர்வ் ஆகிரும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து டார்க் ஆகிரும், ஸ்கின் டேன் ஆகும், நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்தோம். ஸோ அதுக்காக தான் நான் பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் டாட் அண்ட் கீயோட 50+ SPF உள்ளது. ஸோ இது வந்து எனக்கு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். இது வந்து லிக்விட் டைப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன் தெரியுது. ஸோ